ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கு அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு காலை பொழுதில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் ஒரு இனிய நாளாய் அமைவதாக. இன்றைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிற ஆண்டுடைய வார்த்தை சங்கீதம் 78:53 முன்வைக்கிறேன். சங்கீதம் 78:53 வேதவசனம் சொல்கிறது, அவர்கள் பயப்படாதபடி அவளை பத்திரமாய் நடத்தினார். அவள் பயப்படாதபடி அவளை பத்திரமாய் நடத்தினார். எவ்வளவு அற்புதமான ஆண்டவருடைய வார்த்தை பாருங்கள். அவள் பயப்படாதபடி பத்திரமாய் நடத்தினார். நண்பர்களே, சில சமயங்களில் சில கார்ல ஏறி உட்காந்துட்டோம்னா, சில பஸ்ல ஏறி உட்காந்துட்டோம்னா, சில ஃப்ளைட்ல ஏறி உட்காந்துட்டோம்னா நமக்கு வாழ்க்கையை வெறுத்து போகும். அன்னைக்கு ஆண்டவரே பிதாவே உடைய கரங்களின் ஆவியை ஒப்பு கொடுக்கிறன்ற அளவுக்கு நம்ம கடந்து போயிடுவோம் இல்லையா? சில விமானங்களில் நம்ம போனோம்னா அவன் லேண்ட் பண்ணுறத பார்த்தீங்கன்னா எங்கேயோ பொத்து கீழே விழுந்துட்டோன்னு நினைப்போம். அப்போ ஓடுவோம் டம்முன்ட்டு. சில நேரங்கள் நம்ம கடந்து போகிற பாதைகளை பார்க்குறோம். ஒரு தடவை ஒரு காரில் டிரைவ் பண்ணதுக்காக ஒரு பாம்பேலேருந்து எக்ஸ்பர்ட் டிரைவர்னு சொன்னாங்க. அதில் ஏறும்போது ஸ்தோத்திரமே சொல்லிட்டு சத்தம் போட்டு சில இடங்கள் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு, ஏன்னா காரை ஓட்டுறானா வேற எதுவும் ஓட்டுறானா அவ்வளோ பயம். ஆனால் ஆண்டவரை பற்றி இங்கே வேதவசனம் சொல்கிறது, அவர்கள் பயப்படாதபடி பத்திரமாய் நடத்துகிறவர்கள். ஆண்டு எப்படி நடத்துகிறார்? பத்திரமாய் நடத்துகிறார். ஒரு சிறு பிள்ளைகள் டாக்டர் இடத்துல போகும்பொழுது அவர் அந்த சின்ன பிள்ளைங்களுக்கு அதை ஊசி போட எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. அவர் அந்த பிள்ளைங்க முன்னாடி ஒரு நடிச்சு நாடகமான மாதிரி ஆடி ஒரு சிரிப்பை உண்டாக்கி அது சிரிச்சுமே நறுக்குன்னு ஒரு ஊசி போட்டு அவருக்கு வைக்குமான்னு கையை தடுவுறாரு. யோசித்து பாருங்க, எவ்வளவு அழகாக நடத்துறாங்க. ஆண்டவர் சொல்லுறாரு, பயப்படாதீங்க. இன்னைக்கு நிறைய காரியத்தை குறித்து நீங்க பயப்பட்டு கொண்டிருக்கலாம். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வீட்டிலிருந்து கொண்டு வந்த பொழுது அவங்களுக்கு கொஞ்சம் பயம் இருந்துச்சு. இந்த நம்பி போகலாமாப்பா, சோறு கிடைக்குமாப்பா, ஏதாவது தண்ணி குடிப்பானா, எங்க கூடாரம் போடுவான், நம்ம என்னத்தை போய் சாப்பிட போறோம், என்ன விளைய போறோம், என்ன தொழில் பண்ண போறோம், எதுவும் இல்லாமலே புறப்பட்டு போனாங்க. கர்த்தர் அவளை நடத்தினார். அவளுக்கு முன்னதாக செங்கடல் நிற்க முடியவில்லை. வனாந்தரம் வானத்திலே அவளுக்கு மன்னா கொடுக்கப்பட்டது. காடுகள் அனுப்பப்பட்டது. தண்ணீர் தடாகமான நீரூற்றுகளை புறப்பட வரும்படி அவர் செய்தார். எத்தனையோ அற்புதங்களை செய்தார். அருமையானவர்களே, வேதவசனம் சொல்கிறது, அவள் பாதரட்சைகள் பிஞ்சு போகல, வஸ்திரங்கள் பழமையாகி போகவில்லை, அவளை ஒருவரும் பலவீனமாய் இருந்ததில்லை என்றெல்லாம் வேதவசனம் இஸ்ரவேல் ஜனங்களை அவர் அங்கே பாலைவனத்தை நடத்தின பொழுது உண்டான அற்புதங்களை பற்றி வேதம் மிக தெளிவாக சொல்கிறது. இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கை குறித்து என்ன நினைக்கிற? சில காரியத்தை ஆண்டவரால் நடத்த முடியாது. என் பிள்ளை காரியத்தை நடத்த முடியாது, என் மகன் காரியத்தை நடத்த முடியாது, ஐயோ என் குடும்ப காரியத்தை நடத்த முடியாது, என் வேலையை நடத்த முடியாது, என் தொழிலை செய்ய முடியாது என்றெல்லாம் யோசித்துட்டு இருக்கீங்களா? பயப்படாதீங்க. கர்த்தர் உன்னை நடத்துகிறவர். வேதவசனம் சொல்கிறது, நித்தமும் அவர் உன்னை நடத்துவார். மகா வறட்சியான காலத்திலும் உன்னை புஷ்டியும் செழுமையுமாய் மாற்ற என் ஆண்டவரால் முடியும். இன்றைக்கு அவரை நம்புங்கள். உங்களை நடத்துகிற தேவன் அற்புதமான தேவன். உங்களை பாதுகாக்கிற தெய்வம் அற்புதமான தெய்வம். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அருமையானவர்களே, இன்றைக்கு எதை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறீர்கள்? எதை குறித்து பயந்து கொண்டிருக்கிறீர்கள்? இன்றைக்கு திடன் கொள்ளுங்கள். இந்த காலை வேளையிலே ஆண்டவர் உங்களோடு அவர் இடைபட விரும்புகிறார். அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களை அனுப்பின பொழுது, ஊழியம் செய்து விட்டு திரும்பி வரும் பொழுது சின்ன பிள்ளை போல கேட்கிறார், என் அன்பு பிள்ளைகளே, உங்களுக்கு ஏதாயிலும் குறைப்பட்டதா? ஆகாரம் கிடைச்சதாப்பா, ட்ரெஸ் கிடைச்சதாப்பா? அவங்க சொன்னாங்க, ரவி, எங்களுக்கு ஒன்றும் குறைப்படவில்லை. எனக்கு அருமையானவளே, உங்களை நடத்துகிறவர் உங்களை அறிந்தவர். அவர் உங்கள் தேவைகளை அறிந்தவர். மார்க்கு 8ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். 3 நாளாக இரவும் பகலும் ஆண்டோடைய வார்த்தை கேட்டுக்கொண்ட ஜனங்களை பார்த்து சீஷரிடத்தை சொன்னார்கள், நான் இந்த ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன். இவளை இப்படியே நடத்தி விடுவோமானால், அனுப்பி விடுவோமானால் வழியில் அவங்களுக்கு பிரச்சனை வருப்பா, சோர்ந்து போவாங்க. நாம் அவளுக்கு ஆகாரம் கொடுக்கணும். எவ்வளோ அருமையான தேவன்! இன்றைக்கு உன்னை நடத்துகிறவர் அற்புதமானவர். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதுமில்லை தூங்குவதுமில்லை. உன் பாதம் கல்லிடாதபடி தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். அவர் தங்கள் கரங்களில் ஏந்தி கொண்டு போவார்கள். உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் என்று எழுதப்பட்டிருக்கு. உன் பாதம் கல்லிடாதது. ஆகவே தான் சங்கீதக்காரன் சொல்கிறார், கண்மணி போல என்னை காத்தரலாம். இன்றைக்கு ஒரு புதிய நாள் காலை வேளையில
எனக்கு நல்ல சுகம் கிடைக்குமா பிரதர்? நான் நல்லா இருக்க முடியுமா பிரதர்? அங்கிள் நான் நல்லா இருக்க முடியுமா? அப்பா நான் நல்லா இருக்க முடியுமா என்றெல்லாம் ஏக்கத்தோடு என்னை பார்த்து கேட்குறியா? என் அன்பு மகளே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, நான் உனக்கு சொல்கிறேன், ஒரு சேதம் உனக்கு வராதுப்பா. பத்திரமாய் ஆண்ட நடத்துவார். அவரை குறித்து யோவேல் 2:26 சொல்கிறது, சம்பரணமாய் சாப்பிட்டு திருப்தி ஆவீர்கள். அதிசயமாய் நடத்துகிற தேவன், அதிசயமாய் நடத்தி கொண்டு வரும் தேவன் என்று அவரை பற்றி யோவேல் 2:26 மிக தெளிவாக சொல்லுகிறார். இன்றைக்கு ஆண்டு உங்களை நடத்துவார், பத்திரமாய் நடத்துவார், ஒன்றும் சேதம் வராதபடி நடத்துவார். அந்த அன்பரின் இயேசுவின் கரத்தில் இந்த நாளை ஒப்பு கொடுத்து சந்தோஷத்தோடு ஆரம்பிப்போமா? இந்த நாள் ஒரு இனிய நாளாய் அமைவதாக. Have a blessed day. God bless you. Amen.